அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டில் டேஸ் இடங்களில் அகழ்வாய்வு நடத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 இடம். 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 8 இடங்கள் அகழ்வாய்வு நடத்தப்பட இருக்கு. திருமலாபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசியில் இருக்குது. கொங்கல் நகரம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. மருங்கூர் எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. சென்னூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது. கீழடி சிவகங்கை. வெம்பாக்கோட்டை விருதுநகர். கீழ்நாமண்டி திருவண்ணாமலை மாவட்டம். பொறுப்பனைக்கோட்டை புதுக்கோட்டையில் இருக்குது. இது கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுப்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் செமிகண்டக்டர் ஆலை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓசூர். இப்போ ஓசூரில் பார்த்தீங்கன்னா 220 கோடி செலவில் செமிகண்டக்டர் ஆலை தொடங்கப்பட்டிருக்காங்க. அந்த ஓசூர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, எந்த மாநில அரசானது யுவ நிதி திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா யுவா நிதி திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காக ஊக்கத்தொகை. முக்கியமாக எத்தனை வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வரையிலான வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக யுவா நிதி திட்டம் தொடங்கியிருக்காங்க. எந்த மாநிலம்னா கர்நாடகா. நெக்ஸ்ட், உலகில் முதல் முறையாக வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கிய ஏவுகணை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகாஷ் ஏவுகணை. இப்போ ஆகாஷ் ஏவுகணை பார்த்தீங்கன்னா உலகில் முதல் முறையாக வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கியிருக்கு. ஸோ இதன் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் ஆகாஷ் ஏவுகணை புதிய சாதனை மற்றும் படைத்துள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆகாஷ் ஏவுகணை சோதனையானது டிசம்பர் 12இல் நடைபெற்ற அஸ்தர சக்தி இராணுவ பயிற்சியின் போது சோதனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நாட்டில் பட்டதாரிகளுக்கிடையே வேலைவாய்ப்பின்மை விகிதமானது டேஸ் குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 13.4%. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 13.4% குறைந்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இது 6வது காலமுறை தொழிலாளர்கள் திறன் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. முந்தைய ஆண்டில் பார்த்தீங்கன்னா 14.9%லிருந்து 1.5% குறைஞ்சி 13.4% மாறி இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 10வது இடத்திலிருந்து டேஸ் இடத்திற்கு உயர்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5வது இடம். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் பொருளாதார வளர்ச்சியில் 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூலை 1, 2017. கடந்த ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை 1.13 கோடியாக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தமிழ் சரக்கு மற்றும் சேவை வரி. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1, 2017. 16ஆம் நூற்றாண்டில் கர்நாடகம் உள்ளல் பகுதியை ஆட்சி செய்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராணி அப்பாக்கா. இந்த ராணி அப்பாக்காக பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் இவங்க கர்நாடக பகுதியில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அதன் சார்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விஜய் ஹசாரே கோப்பையை எந்த அணியானது முதல் முறையாக வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹரியானா. ஹரியானா அணியாவது பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே கோப்பை முதன் முறையாக வென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி 4ஆம் இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. கோலாலம்பூரில் நடைபெற்ற ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் ஸ்பெயின் அணி பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியா 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 2024. ஜனவரி 2024 பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் தமிழ்நாட்டின்
சென்னை, திருச்சி, கோவை, மதுரை முதலிய நகரங்கள் வந்து இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி வந்து நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கோவாவின் விடுதலை எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 19. டிசம்பர் 19 கோவாவின் விடுதலை நாள் வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா 1961 கோவா இராணுவ நடவடிக்கை மற்றும் விரிவாக்கப்பட்ட சுதந்திர இயக்கத்திற்கு பிறகு போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து போர்ச்சுகீசிய ஆட்சியிலிருந்து கோவா வந்து விடுதலை பெறதுக்காக வந்து இந்திய ஆயுதப்படைகளின் நினைவாக தான் வந்து இந்த நாள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து 1961 டிசம்பர் 19 கோவாவானது போர்ச்சுகீசியர்களிடமிருந்து விடுதலை பெற்றது. ஸோ அதனால தான் வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. 56வது சட்டத்தின்படி தான் 1989 கோவா வந்து இந்தியாவின் 25வது மாநிலமாக வந்து உருவாகியது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டில் டேஸ் இடங்களின் அகழ்வாய்வு நடத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 இடங்கள். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் செமிகண்டர் ஆலை தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓசூர். எந்த மாநில அரசானது யுவ நிதி திட்டத்தினை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. உலகின் முதல் முறையாக 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கிய ஏவுகணை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகாஷ். கடந்த ஆண்டில் நாட்டில் பட்டதாரிகளுக்கிடையே வேலைவாய்ப்பினை விகிதமானது டேஸ் ஆக குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 13.4%. 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 10வது இடத்திலிருந்து டேஸ் இடத்திற்கு உயர்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5வது இடம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூலை 1, 2017. 16ஆம் நூற்றாண்டில் கர்நாடக பகுதியில் உள்ளல் பகுதியை ஆட்சி செய்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராணி அப்பாக்கா. விஜய் ஹசாரே கோப்பை எந்த அணி முதன்முறையாக வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹரியானா. ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி 4ஆம் இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. 3வது வந்து ஸ்பெயின். கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டு போட்டி எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 2024. கோவாவின் விடுதலை நாள் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 19. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.